நான் சொல்கிறத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க உங்கள் குழந்தைங்களோட. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது உங்கள் வீடு பற்றி எரியுது. எப்படியோ தப்பிச்சு வெளியில் வரீங்க. அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறீங்க வீட்டுக்குள்ளே குழந்தைங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. திரும்ப வீட்டுக்குள்ளே போக ட்ரை பண்ணி போய் பார்த்தா அந்த இடத்துல உங்கள் குழந்தைங்கள காணோம். அப்போது உங்கள் மனநிலைமை எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஒரு ரியல் இன்சிடென்ட் நடந்திருக்கு. இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிசம்பர் 24, 1945 வெஸ்ட் வெர்ஜீனியாவில் அன்றைக்கி ஒரு கிறிஸ்மஸ் நைட். ஒரு சோல்ஜர் அவங்க ஃபேமிலியோட வீட்டில் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக 12:30 மணிக்கு அவருக்கு ஒரு கால் வருது. அந்த காலில் ஆப்போசிட்டில் இருந்து யாருமே பேசலை. அதுக்கு பதிலாக வெறும் சிரிப்பு மட்டும் சிரிச்சுட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அவர் ஏதோ குழப்பத்தில் தூக்கத்தில் போய் அப்படியே படுக்கிறாரு. கரெக்டாக 1 மணிக்கு அந்த வீடு பற்றி எரியுது. வீடு பற்றி எரியுதுன்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ண உடனே அவரும் அவர் ஒய்ஃபு சில குழந்தைகளை கூட்டிகிட்டு எப்படியோ வெளியில் வந்துடுறாரு. வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் நோட் பண்ணுறாரு வீட்டுக்குள்ளே 5 குழந்தைங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரியலைஸ் பண்ணதும் வீட்டுக்குள்ளே எப்படியோ போக ட்ரை பண்ணுறாரு. அதுக்குள்ளே அந்த வீடு ஃபுல்லாக பற்றி எரிய ஆரம்பிக்குது. ரெஸ்கியூ டீமுக்கும் கால் பண்ணுறாரு. ரெஸ்கியூ டீமும் வராங்க. எவ்வளவோ ட்ரை பண்ணி அந்த தீயை அணைக்கணும்னு ட்ரை பண்ணாலும் 45 நிமிஷம் கழிச்சு தான் அந்த தீயை அவங்களால அணைக்க முடியுது. அதுக்கப்புறம் ரெஸ்கியூ டீம் உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்கக்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, சாரி, உங்கள் குழந்தைங்களை காப்பாற்ற முடியல, குழந்தைங்க எரிஞ்சு சாம்பல் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ரொம்பவே கதறி எழுதுறாரு. பட் என்ன தான் இருந்தாலும் அங்கே ரிசர்ச்சர்ஸும் வராங்க. ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது எக்ஸ்பர்ட் சொல்கிற வார்த்தை என்னென்னா, என்ன தான் குழந்தைங்க இறந்துருந்தாலும் எரிஞ்சு சாம்பலாக இருந்தாலும் அட்லீஸ்ட் அவங்களுடைய போனாவது அங்கே இருக்கணும். பட் அவங்களுடைய ஒரு சின்ன போன் கூட அங்கே காணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க சொன்னதுக்கப்புறம் இவங்களும் போகிறாங்க, உள்ளே தேடுறாங்க. குழந்தைங்களோட 5 குழந்தைங்கள்லேருந்து ஒரு சின்ன போன் கூட அந்த இடத்துல கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கும் டவுட் வருது, என்ன ஆச்சு பார்க்குறாங்க. பட் எந்த ஒரு க்ளூவுமே அவங்களுக்கு கிடைக்கல. அப்போ சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிலர் இந்த வீடு எரியும் போது அந்த குழந்தைங்களை வீட்டு பின்னாடி ஒரு காரில் கடத்திட்டு சென்றதாகவும், சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கேருந்து 5 மைல் தூரத்தில் அந்த குழந்தைங்கள நாங்கள் பார்த்தோம் அப்படின்னும் சிலர் சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் கேட்டு அவருக்கு ரொம்பவே குழப்பமாகுது. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒன்றும் தெரியல. பட் குழந்தைங்க இறந்துருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்க எலும்பு அட்லீஸ்ட் இருக்கணும். அதுவுமே கிடையாது. அவங்கள கடத்தி சென்றதுக்கான தடயமும் கிடையாது. அப்போ குழந்தைங்க என்ன ஆகினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் அவருக்கு ரைஸ் ஆகுது. அவரும் போகிறாரு. வருஷங்கள் ஆகுது. தேடுறாரு தேடிக்கிட்டே இருக்காரு. அப்படி தேடியும் அவங்க குழந்தைங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு, அவங்க எங்கே போனாங்க, இறந்தாங்களா, உயிரோடு இருக்காங்களா, எதையுமே அவரால் கண்டுபிடிக்க முடியல. இப்போ வரைக்கும் இந்த கேஸ் ஒரு மிஸ்ட்ரியாகவே தான் இப்போ வரைக்குமே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. இந்த இன்சிடென்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த இன்சிடென்ட்டை இதுக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பபாய்.